எங்க ஒரு அம்மா அவங்களோட பையனுக்கு காலையிலேயே லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அந்த குட்டி பையன் வழியில ஒரு கேக் ஷாப்பை பார்த்து அப்படியே நின்னுறான். இவங்களும் அது தெரியாம முன்னாடி போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா தான் பையன் இல்லன்னு பார்த்துட்டு திரும்ப வராங்க. அந்த பையன் அவனோட அம்மா கிட்ட, அம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட பிறந்த நாள் வரப்போதுல, அதுக்கு எனக்கு இந்த கேக் தான் வேணும்னு சொல்றான். அவனோட அம்மாவும் அவங்க கிட்ட, நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் எடு, இந்த பிறந்த நாளுக்கு கன்ஃபார்ம் உனக்கு நான் இந்த கேக் தான் வாங்கி தருவேன்னு சொல்றாங்க. இவனும் உடனே ஹாப்பி ஆயிட்டு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிடுறான். அவனோட அம்மா அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலைக்கு போறாங்க. அவங்க வீட்டு வேலை தான் பாக்குறாங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலமா அவங்களோட பையனை திரும்பவும் கூட்டிட்டு வராங்க. அவன் வழியில வரும்போது ஃபுல்லா, அம்மா அம்மா எனக்கு அந்த கேக் மறக்காம வாங்கி கொடுத்துருங்கம்மா, எனக்கு கன்ஃபார்ம் வேணும்னு சொல்லிக்கிட்டே வரான். இவங்களும் நான் கன்ஃபார்ம் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போய் சாப்பிடும் போது கூட அந்த கேக்க பத்தியே அவன் பேசிட்டு இருக்கான். இவங்க உடனே அடுத்த நாள்ல இருந்து வேலைக்கு போகும்போது எல்லார் வீட்லயும் போடுற குப்பையில இருந்து பிளாஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே ஒரு 5 வாரமா குப்பையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அவங்க பழைய பொருள்லாம் வாங்குற கடைக்கு போய் பிளாஸ்டிக்லாம் எவ்வளவுக்கு வாங்குவீங்கன்னு கேக்குறாங்க. அவரும் கிலோ 30 ரூபாய்க்கு வாங்குவோம்னு சொல்றாங்க. இவங்களும் இதெல்லாம் போட்டுட்டு கிடைக்கிற காசுக்கு நம்ம பையனுக்கு கேக் வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வேலை செய்யற வீட்டுல ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது. அந்த வீட்டுல இருக்கவங்க அந்த அம்மா கிட்ட மீதமான கேக்க கொடுத்து நீங்க சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் அதை வாங்கி வச்சுட்டு வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தவே நோட் பண்றாங்க. அவங்க எடுத்து வச்ச பிளாஸ்டிக் பொருள் எதையுமே அங்க காணோம். இவங்க ஒண்ணு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. கீழே இருக்க செக்யூரிட்டி கிட்ட எல்லாம் போய் கேக்குறாங்க. அவரும் இங்க நிறைய குப்பை இருக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போயிருது. இந்த தடவையும் நம்ம பையன் ஆசைப்பட்ட மாதிரி கேக் வாங்கி தர முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்பதான் அவங்க அவங்களோட கையில இருக்க கேக்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்க உடனே வீட்டுக்கு அந்த கேக் எடுத்துட்டு போய் அதுல அவங்களோட பையன் ஆசைப்பட்ட மாதிரியே பொம்மை எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அவங்களோட பையனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அவனும் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். உங்கள யாருக்கெல்லாம் உங்களோட அம்மாவை ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க.